வணக்கம். நாம இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான வரலாற்று பயணத்துல இறங்க போறோம். இது ஏதோ கற்பனை கதை இல்லைங்க. நம்ம வீடான இந்த பூமியோட உண்மையான வரலாறு. விண்வெளியில ஒரு சின்ன தூசியா ஆரம்பிச்சு இன்னைக்கு நாம பாக்குற இந்த உயிரோட்டமான கிரகமா பூமி எப்படி மாறுச்சுன்னு முழுசா தெரிஞ்சுக்க போறோம். இது வெறும் 100, 1000 வருஷத்து கதை இல்ல. முழுசா 460 கோடி வருடங்களோட பிரம்மாண்டமான பயணம். சரி, தயாரா இருக்கீங்களா? ஆரம்பிக்கலாம். இந்த வரலாற்று பயணத்துல நாம முக்கியமா 4 விஷயங்கள பார்க்க போறோம். முதல்ல பூமியின் உருவாக்கம், 2வது நிலவின் தோற்றம், 3வது பேரழிவுகளும் மீளுருவாக்கமும், கடைசியா மனித பரிணாம வளர்ச்சி. முதல் பகுதி பூமியின் உருவாக்கம். 460 கோடி வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே எப்படி தொடங்குச்சுன்னு பார்க்கலாம். இந்த காலக்கோடு ரொம்பவே பிரமிப்பானது. கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. சரியா 460 கோடி வருஷத்துக்கு முன்னாடி பூமியில எந்த அமைதியும் இல்ல, சுவாசிக்க ஆக்சிஜன் இல்ல, உயிரினங்கள் அறவே இல்ல. வெறும் கொதிக்கும் பாறைகளும் விஷ வாயுக்களும் நிறைஞ்ச ஒரு பயங்கரமான சூழல். அப்புறம் பல கோடி வருஷங்கள் ஆச்சு. அதாவது சுமார் 400 கோடி வருஷத்துக்கு முன்னாடி தான் பூமி கொஞ்சம் கொஞ்சமா குளிர்ந்து தொடர்ச்சியான மழைய பெற்று பிரம்மாண்டமான கடல்கள் உருவானது. இந்த தண்ணீர் வந்த பிறகுதான் நிஜமான மாயாஜாலமே நடந்துச்சு. சுமார் 350 கோடி வருஷத்துக்கு முன்னாடி கடலோட ஆழத்துல முதல் உயிரினத்தோட சுவடுகள் தோன்ற ஆரம்பிச்சது. இந்த எண்கள் எல்லாம் கற்பனைக்கே எட்டாதவைதான். ஆனா இதுதான் நம்ம பரிணாமத்தோட ஆணிவேர். இப்போ இந்த 7000 கிலோமீட்டர் அப்படிங்கிற நம்பரை பாருங்க. இது ஏதோ சாதாரண அளவீடு இல்லங்க. பூமியோட மேற்பரப்பிலிருந்து அதோட மையப்பகுதியை நோக்கிய தூரம் இது. பூமி உள்ளே பல அடுக்குகளா இருக்கு. நீங்க கீழே போக போக அதோட வெப்பம் சூரியனோட மேற்பரப்புல எவ்வளவு சூடு இருக்குமோ அந்த அளவுக்கு கொதிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த 7000 கிலோமீட்டர் ஆழத்துல இருக்கிற தொடர்ச்சியான அசைவுகளும் கொதிக்கும் பாறைகளும் தான் பூமியோட காந்தப்புலத்தையே உருவாக்குது. அதனாலதான் பூமி இன்னிக்கும் ஒரு ஆற்றல் மிக்க உயிருள்ள கிரகமா நிலைச்சு நிக்குது. பகுதி 2, நிலவின் தோற்றம். இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, பலரும் நிலவு பூமியோட சேர்ந்தே உருவானதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மை அதுவல்ல. செவ்வாய் கிரகத்தோட அளவுல இருந்த தயா அப்படிங்கிற ஒரு விண்பொருள் ஆதி பூமியின் மேல அதிபயங்கர வேகத்துல மோதிச்சு. அந்த மோதலோட தாக்கத்துல பூமியோட மேற்பரப்பு சுக்குநூறா உடைஞ்சு விண்வெளியில சிதறிடுச்சு. இந்த 36,000 கிலோமீட்டர் அப்படிங்கிறது அந்த மோதலுக்கு அப்புறம் பூமிய சுத்தி ஒரு மாபெரும் வளையமா பரவின பாறை துகள்கள் மற்றும் சிதைவுகளோட தூரம். காலம் போக போக புவியீர்ப்பு விசையால இந்த சிதைவுகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்துதான் இன்னைக்கு நாம பாக்குற நிலவா மாறுச்சு. நிஜமாவே இது ஒரு பிரம்மாண்டமான விண்வெளி நடனம்தான். அந்த பிரம்மாண்டமான வரலாற்ற இன்னைக்கு நம்ம நிகழ்காலத்தோட இணைக்கிற ஒரு நம்பர் தான் இது. 3.8 சென்டிமீட்டர். ஆமா, ஒரு காலத்துல நம்ம கூட ரொம்ப நெருக்கமா இருந்த நிலவு இன்னிக்கும் ஒவ்வொரு வருஷமும் பூமியை விட்டு சரியா 3.8 சென்டிமீட்டர் தூரம் விலகி போய்கிட்டே இருக்கு. இது எவ்வளவு தூரம் தெரியுமா? உங்க கை விரல் நகம் ஒரு வருஷத்துல எவ்ளோ வளருமோ அதே அளவு தூரம்தான். கோடிக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி தொடங்கின இந்த பயணம் இன்னமும் சத்தமே இல்லாம தொடர்ந்துகிட்டே இருக்குன்னு நினைக்கும்போது சிலிர்ப்பா இருக்குல்ல? பகுதி 3, பேரழிவுகளும் மீளுருவாக்கமும். இது நம்ம வரலாற்றோட இருண்ட பக்கங்கள். பூமியில உயிரினங்கள் எப்படி அழிவின் விளிம்புக்கே போயிட்டு திரும்பி வந்ததுன்னு இப்போ பார்க்கலாம். இந்த தரவுகள் ஒரு மிகப்பெரிய சோகத்தை காட்டுது. ஆனா அது மறுக்க முடியாத ஒரு வரலாற்று உண்மை. சுமார் 25 கோடி வருஷத்துக்கு முன்னாடி த கிரேட் டையிங் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பேரழிவு நடந்துச்சு. அப்போ பூமியில வாழ்ந்த ஒட்டுமொத்த உயிரினங்கள்ல 95%, அதாவது 95% முற்றிலுமாக அழிஞ்சிருச்சு. ஒரு மாபெரும் எரிமலை வெடிப்போ இல்ல விண்கல் மோதலோ இந்த அழிவை ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனா இங்க நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது அந்த மிச்சம் இருந்த சிறிய 5% உயிரினங்களை தான். அத்தனை பெரிய அழிவுலையும் அந்த 5% எப்பொழுதோ போராடி தப்பி பிழைச்சு நின்னுச்சு. இது மிகச் சிறப்பா எதை விளக்குதுன்னா, எந்த ஒரு பாதாளத்துல விழுந்தாலும் அங்கேருந்து மீண்டெழக்கூடிய பூமியோட அசாத்தியமான திறனைத்தான். ஒரு பக்கம் நச்சுத்தன்மை வாய்ந்து கருகிய உயிரற்ற அந்த பழைய பூமியை நினைச்சு பாருங்க. ஆனா அது முடிவல்ல. அந்த மிச்சம் இருந்த 5% உயிரினங்களோட துணையோட பல கோடி வருஷங்கள்ல தன்னைத்தானே குணப்படுத்தி இன்னைக்கு நாம பாக்குற இந்த பசுமையான உயிர்கள் செழிக்கும் பூமியா அது தன்னை மாத்திக்குச்சு. இயற்கை எப்பவுமே மீண்டெழும் வல்லமை கொண்டது அப்படிங்கிறதுக்கு இதைவிட பெரிய சான்று வேற எதுவும் இல்ல. 4வது மற்றும் இறுதி பகுதி, மனித பரிணாம வளர்ச்சி. இத்தனை பேரழிவுகளை தாண்டி தப்பி பிழைச்ச அந்த 5%லிருந்து நம்ம மூதாதையர்கள் எப்படி வந்தாங்கன்னு பாப்போம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, மனிதர்களாக்கிய நாம ஒரே நாள்ல வானத்திலிருந்து குதிச்சிடல. இந்த 3 முக்கியமான பரிணாம படிநிலைகளை கவனிங்க.
முதல்ல ஹோமோ ஹேபிலிஸ், அதாவது கற்கள கருவிகளா பயன்படுத்த கத்துக்கிட்ட நம்ம முதல் மூதாதையர்கள். அப்புறம் ஒரு மாபெரும் பாய்ச்சல், ஹோமோ எரெக்டஸ், 2 கால்கள்ல நிமிர்ந்து நடக்கத் தொடங்குனவங்க. இறுதியா நாம, சிந்திக்கும் திறன் கொண்ட அறிவாற்றல் மிக்க ஹோமோ சேப்பியன்ஸ். இந்த தொடர்ச்சியான பரிணாம வளர்ச்சிதான் இன்னைக்கு உலகே ஆளும் இனமா நம்மள மாத்திருக்கு. 460 கோடி வருஷங்கள் பழைமையான இந்த பிரம்மாண்டமான வரலாற்று நாம இப்போ மிக தெளிவா பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்கான ஒரு ஆழமான கேள்வி. இந்த 460 கோடி வயதான பூமியில மனித பரிணாம வளர்ச்சியோட அடுத்த கட்டம் என்ன? நாம செயற்கை நுண்ணறிவோட இணைய போறோமா, இல்ல வேறு கிரகங்களுக்கு குடிபெயர போறோமா? அடுத்த பல கோடி வருஷங்கள்ல நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நிச்சயமா இந்த தேடல் உங்களை ஆச்சரியப்படுத்தும். இத பத்தி தொடர்ந்து தேடுங்க, கத்துக்கோங்க. இது போல இன்னொரு சுவாரஸ்யமான விளக்கத்தோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.